நான் வந்து மியூட் ஆன் பண்றேன். உங்களுடைய क्वेश्चंस நீங்க வந்து கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்க ட்ரேட் எல்லாம் எப்படி போயிட்டு இருந்துச்சு? நானும் எடுக்கல சார். ஓகே, பாத்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு உண்டான அந்த மூவிங் அவர் கிட்ட வரும்போது எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட்டிங் பண்ணிருந்தேன். அதுக்குள்ளவே மேலே ஏறி போயிட்டாங்க அவங்க. ஆனா சீக்கிரம் நீங்க சொன்னதை மட்டும் நல்லா வாக் பண்ணிட்டு தான் இருந்தோம் நாங்க எல்லாருமே. சிபிஆர் ஸ்ட்ரென்த் நல்லா தான் இருக்கு. ஆனா நீங்க அந்த வேகமா நீங்க அதை புரிஞ்சுக்கிறீங்க. பட் எங்களால எனக்கு வரமாட்டேங்குது, அந்த ஓப்பனிங் ஸ்ட்ராட்டஜி வரமாட்டேங்குது. யா டெல் மீ கிருஷ்ணமூர்த்தி. சார் எப்படி எடுத்தீங்க ட்ரேட் சார்? சிபிஆர் மேல ஓபன் ஆச்சு அதனாலயா? நம்ம விசிபிஆர் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, பேங்க் நிஃப்டி விசிபிஆர் நம்ம மார்க் பண்ணோம். கரெக்டா மார்க்கெட் அங்க ஓபன் ஆச்சு. ஸோ அந்த பேசிஸ்ல நம்ம வந்து ஆம்பிகியூஸ் ட்ரேடிங்னுவாங்க, ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மி. அதனால அங்க என்ட்ரி எடுத்துட்டு இன்னைக்கு தேர்ஸ்டேன்றதுனால நான் கொஞ்சம் சீக்கிரமா வந்து வெளியே வந்துட்டேன். அவ்வளவுதான் விஷயமே. நம்மளால அந்த மாதிரி வெயிட் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட லாட் சைஸ் அதிகம், அது வந்து அந்த வாலட்டிலிட்டி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். நம்ம அடுத்தடுத்து வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சா அது நம்மளுக்கு லாஸ் தான் வாங்க முடியும். ஆனா சீக்கிரம் வெளியே வந்துட்டேன். சார் கனகராஜன் சார். சொல்லுங்க சார். எப்படி நம்மளுடைய அப்சர்வ் பண்ணீங்களா நம்மளுடைய? பண்ண சார், உங்களை அப்படியே பார்த்து காப்பி அடிச்சேன். நீங்க வந்து குவான்டிட்டி பண்ணும்போது நானும் அதே 1000 குவான்டிட்டி அடிச்சேன். ஓகே. வந்து பாத்தீங்கன்னா அந்த நியோ ஸ்டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5 lakhs இருந்தது. 5 lakhs அப்படியே டோட்டலா எடுத்துக்கிச்சு. நீங்க சேல்ஸ் பண்ணும்போது இங்க வந்து நீங்க வந்து ப்ராஃபிட்ல புக் பண்ணும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 20,000 போயிருந்தது ப்ராஃபிட். ஓகே. நான் என்ன பண்ணேன், 20,000 போகுதுன்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமா போகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அப்படியே சல்லன்னு கீழே மறுபடியும் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து நெகட்டிவ்ல போயிடுச்சு. நீங்க பண்ண நேரத்துல நான் பண்ணியிருந்தேன்னா 21,000 வந்திருக்கும். பிரிச்சுவல் மணி தான். அதனால வந்து நீங்க புக் பண்ணும்போது நானும் புக் பண்ணேன். ஆனா நீங்க சேல் கொடுக்கும்போது நான் சேல் கொடுக்கல. ஓகே. ஸ்கேல்பிங்ன்றது அதுதான். ப்ராஃபிட் புக்கிங் உடனே நடத்திடணும். ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி இப்ப 5 lakhsக்கு வந்து பாத்தீங்கன்னா 21,000ங்கிறது ரொம்ப அதிகம். ஒரு பர்சன்டேஜ்னா 5,000 ரூபாய், 4% கிடைச்சது. என்ட்ரி சார் சொல்லுங்க சார். இந்த என்ட்ரி நீங்க எதை பேஸ் பண்ணி சார் கொடுத்தீங்க? சிபிஆர் விசிபிஆர் சொன்னல. விசிபிஆர். ஓகே. வந்தாலே இப்போ மறுநாள் இப்போ வந்து காலையில ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ட்ரி கொடுக்கலாம் சார். எதையும் பார்க்கலாம் அப்படி இல்ல, நம்ம எதையும் பார்க்கலாம்னு இல்ல. அதுல வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிங்க் வரணும். ப்ராபபிலிட்டி இப்போ சில நாள்ல இதே ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, நான் அதே ஸ்ட்ராட்டஜி திரும்ப அப்ளை பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். டிசிபிஆர்னு இருந்ததுன்னா மறுநாள் காலைல ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு என்ட்ரி போட்டுடலாம். ஆமா. என்ன அது எப்படின்னா நம்ம அதே ஸ்ட்ராட்டஜி திரும்ப நம்ம அப்ளை பண்றோம் மார்க்கெட்டுக்கு வந்து. ஓகே. அப்படியே மார்ச் போறது ஒரு சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ், சிங்கிள் ஸ்பைக் மேல போற மாதிரி போய் பின்பாற மாதிரி கீழே வந்து வருது. சிபிஆர் மேல அப்படியே லோ வந்து பக்கத்திலே இருந்ததுங்களா, அதனால என்ட்ரி எடுக்க கூடாது, குட் சைடு தான் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கும் அதே என்ன சார். ஆனா நீங்க ஸ்டார்டிங்கே இன்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க சார். பேங்க் நிஃப்டியும் ரெண்டுமே ஒட்டு வச்சா மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க. பேங்க் நிஃப்டிக்கு வந்து சிபிஆர் இருந்தா கூட நிஃப்டி வந்து கொஞ்சம் சிபிஆர் லெவல்ல டெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங் லெவல்ல இறங்கல. அதாவது ரெண்டு லாஜிக் இருக்கு நான் என்ட்ரி எடுத்ததுக்கு. நான் எப்பவுமே அடிக்கடிக்கு சொல்லுவேன், இன் பிட்வீன் ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுனாவே நம்ம வந்து காலையிலே ஓப்பன் மார்க்கெட்லேயே ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். 8:50க்கு நான் பேசினேன். என்ன பேசினேன் அப்படின்னா,
மார்க்கெட் வந்து பெரிய ஃபால் மாதிரி இல்ல, பெரிய ஹையும் இல்ல, நடுவுலயும் முடியும். நம்ம வந்து பை ஆன் டிப்ல நம்ம எடுக்க போறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன். ஓகே, பை ஆன் டிப். சோ விசிபிஆர் மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கையில வச்சுக்கிட்டு பை ஆன் டிப்னு காலையிலேயே நம்ம முடிவு பண்ணிட்டு எப்படி எக்ஸிகியூஷன் பண்ணாம இருக்க முடியும்? அதெல்லாம் நம்ம பேசி வச்சு பிளான்டா தான் நம்ம எடுத்தோம். ஜஸ்ட் லைக் தட் கூட நம்ம வந்து எடுக்கல. சாரி சார், மிஸ் பண்ணிட்டேன் சான்ஸ். ஸோ அது எப்படி சொல்றதுன்னா, நான் விர்ஜின் சிபிஆர்னு சொல்ற மாதிரி எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வந்து நல்லா வெற்றிகரமா இது வரைக்கும் கொடுத்துருக்கோ அதே ஸ்ட்ராட்டஜி திரும்ப திரும்ப அப்ளை பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்படி நீங்க பழக ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு ட்ரேடிங் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஈஸியா வந்து இருக்கும். ஓகே ஓகே சார். முன்னாடி கேண்டல் வந்து பின்பாரா மாறிச்சு, அடுத்த கேண்டல் வந்து அது அந்த வாலட்டிலிட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. இது இந்த டைம் ஃப்ரேம்ல இப்படி தெரியுது, 5 minutes டைம் ஃப்ரேம்ல வச்சு பாருங்க, மேலே கீழே போயிட்டு தான் வருது.